ஓம் அமிர்தேஸ்வரியே நமக நம சிவாயா. ஸோ அம்மா இன்னைக்கு குருவை பற்றி கொஞ்சம் சொல்கிறாங்க, பார்க்கலாமா? ஸோ முற்பிறவியிலேயே பக்குவம் அடைந்தவர்களை தவிர வேறு யாருக்கும் குருவருள் இன்றி இறை அனுபூதி கிடைக்காது. இந்த பிறவியில் நாம் குருவை பிடிச்சிட்டோம் அப்படின்னா போன பிறவியில் நம்ம ஏதோ ஒரு பக்குவம் அடைஞ்சிருக்கோம். அதனால தான் இந்த பிறவிலேயே நமக்கு குரு கிடச்சிருக்காங்க. இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் குரு கிடைக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இவ்வுலகில் குருவையே தனது தெய்வமாக கருதி வாழணுமா. குரு கிடச்சிட்டா மட்டும் பத்தாது, குருவை தன்னோட தெய்வமாக எண்ணி வாழணும். குரு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம அடிப்பணிந்து வாழணும். அவங்க சொல்கிறத உபதேசத்துக்கு அடிப்பணிந்து வாழ்ந்து அவங்களுக்கு நம்ம ஒரு சேவையாக இதை செய்யணும் அப்படிங்கிறாங்க. இதை விட மிகப்பெரிய தவம் ஒன்றுமே கிடையாது. அதனால் சீடனை தேடி குருவருள் தானாகவே பெருகி வருமா இப்படி செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா. ஸோ நமக்கெல்லாம் குரு யார்? அம்மா. அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறத அப்படியே நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அம்மாவுடைய அருள் நிச்சயம் இருக்குங்கிறாங்க. ஓகே, அதாவது குரு அந்த உடலில் மட்டும் இருக்கிறதா கிடையாது. இந்த உடல்ங்கிறது அம்மா இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அம்மாங்கிறது ஆசிரமத்தில் இருக்காங்க, அங்கே போனால் தான் அம்மா பார்க்க முடியும்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்கள நினச்சாவே அம்மா நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. ஸோ அவங்க ஒரு பரபிரம்மம் இல்லையா? அதனால் எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருப்பாங்க. அதனால் அந்த உடல் அளவில் மட்டும் காணாமல் அனைத்து இடங்களிலையும் அம்மாவை பார்க்க முடியும். எல்லா ஜீவராசிகளிலையும் அம்மாவை உணர முடியுங்கிறாங்க. எப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே நம்மளோட இஷ்ட தெய்வமாக குருவாக நம்ம அனைத்து உயிர்களையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா குருவின் வடிவமாக கருதி, அதாவது சேவை செய்ய ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போது நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா, நான் என் குருவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா டக்குன்னு ஹெல்ப் பண்ண வரும் இல்லையா? ஸோ இவங்களுக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு என் அம்மாவுக்காக நான் செய்கிறேன்ப்பா இது அப்படின்னா டக்குன்னு அந்த இது நம்மளால் ஈஸியாக அந்த எண்ணங்களை கொண்டு அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும். அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அது அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த ஒரு விஷயங்கள். கரெக்டாக அதான் அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் எது பண்ணாலும் என்னையே நினச்சி பண்ணுங்க. அனைத்து இடங்களிலும் நான் இருக்கிறேன், அனைத்து ஜீவராசிகளிலும் நான் இருக்கிறேன். அதனால் எனக்குன்னு செய்யக்கூடிய கடமையாக நினச்சி செய்யுங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இதே இதான் ஆசிரமமே அம்மாவும் உடல். அங்கே வாழக்கூடிய மக்கள் அனைவருமே அவங்களுடைய உயிர். அதாவது அம்மாவுக்கு செய்யக்கூடிய சேவை நம்ம ஆசிரமத்தில் எந்த வேலையினாலும் இருக்கலாமா. அம்மா இதை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுப்பாங்க. ஆசிரமத்தில் நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அது அம்மாவுக்கே செய்யக்கூடிய சேவை. அதனால் ஆசிரமம் யாருடைய தனி சொத்து கிடையாது. அது உலகம் முழுவதற்கும் மன நிம்மதியையும் அமைதியையும் அளிப்பதற்கான அமைந்தது தான் ஆசிரமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய அளவில் நம்ம ஒரு தியானம் பண்ணி மனம் அமைதி அடையுது இல்லையா? ஆசிரமங்கிறது ஏகப்பட்ட மக்கள், உலக மக்கள் அனைவரும் அம்மாவுடைய அருள் பெற்று ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த இடமாக அமையுது இல்லையா? ஸோ அது இது ஒரு தனி நபருடைய சொத்துலாம் கிடையாது, அது அனைவருக்கும் சொந்தமானது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதாவது அம்மாவிடம் மந்திரம் பெற்றுக்கொள்ளும் குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் ஒழுங்கும் கட்டுப்பாடும் வேண்டும்ங்கிறாங்க. இப்போது நம்ம தீட்சை மந்திரம் வாங்கினா கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும். வாங்கிட்டு 2 நாள் அதை மந்திரம் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டுனா அம்மாவுக்கு தான் கஷ்டம். அது நமக்கு ஒன்றும் செய்யாது. அம்மா நம்மளுடைய கர்மாவை என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே அவங்க சுமந்துட்டுருக்காங்க இல்லையா? ஸோ அது நம்ம அம்மாவுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு தண்டனைன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி பண்ணாமல் அம்மா கிட்ட ஒரு தடவை மந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டினியூவாக நம்ம லைஃப் எண்டு வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க. அதை அப்படி விட்டுறக்கூடாது. அதாவது புகைப்பிடிக்கிறாங்க, மது அருந்துறாங்க, கொஞ்சம் தீய பழக்கங்களில் ஈடுபடுறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் இருக்கவே கூடாது மந்திரம் வாங்கினதுக்கப்புறம். அதோடு மட்டும் இல்லாமல் திருமணத்திற்கு முன்பு பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திருமணமான பிறகும் அம்மா சொன்ன முறைப்படி வாழ்க்கை நடத்தணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ குழந்தைகளே, குருவிடம் எதையும் ஒழித்து வைக்காமல் அனைத்தையும் கூற வேண்டும். இப்போ நமக்கு மனசில் ஒரு டவுட் வருது, இது பண்ணலாமா, அது அவங்கக்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? அம்மா கிட்டே கொஸ்டின் கேட்குறேன், அம்மா நான் இது பண்ணட்டுமா வேண்டாமா, நீ என்ன சொல்லி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நம்ம அமைதியாக உட்காந்து அம்மா கிட்டே பேசினா கண்டிப்பாக அம்மா நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதே தான் நம்ம லைஃப்பில் அதை கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் குரு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் செய்யணும். நீங்களே உங்களுடைய சுய முயற்சினால எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. குருவிடம் எதையும் ஒழித்து வைக்காமல் அனைத்தையும் கூற வேண்டும்.